பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த நாளுக்காக அம்மை நன்றியோடு துடிக்கிறோம். சோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தாவே சோத்திரப்பா, அந்த கல்வாரி பாடுகளை குறித்து தியானிக்கும்படியாக தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம் ஐயா. பரலோகத்தின் தேவனே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. சோத்திரப்பா, எங்களை ரட்சிக்கும்படியாக நீர் செய்த பெரிய தியாகத்திற்காக நன்றி செலுத்தியுமே துதிக்கிறோம். சோத்தரிக்கிறோம். இந்த நேரம் முழுவதும் உடைய கரத்திலே கொடுத்து ஜெபிக்கிறோம். மேற்பர் பாதம் அணிந்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே பட்ட பாடுகளை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். சிலுவையிலே அநேக வார்த்தைகள் உண்டு. 7 வார்த்தைகள் ஆண்டவர் சொன்னார். அதில் 4ஆம் வார்த்தையை நாம் தியானிப்போம். 4ஆம் வார்த்தை என்னது? மார்க்கு 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். 33ஆம் வசனம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இதுதான் பெரிய ஒரு அடையாளம், இயற்கையின் அடையாளம். அவரை காண நாம் வாஞ்சையாக இருக்கிறோம். கல்வாரி சிலுவிலே நமக்காக அடிக்கப்பட்டு ஆணிகளால் காயப்படுத்தப்பட்டு சிறுசிலேயே முள்முடி சூட்டப்பட்டு நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார். அவர் அன்றைக்கு சுமந்திருக்காவிட்டால், கல்வாரி சிலுவிலே அடிக்கப்படாதிருந்தால் இன்றைக்கு நாம் இயேசுவை காண முடியாது. அவருடைய அன்பை ருசிக்க முடியாது. அவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் தியானிக்க முடியாது. அதற்காகவே நமக்காக நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல இயேசு கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார். என் நேசரே, என் ஆத்ம நாயகரே, வந்திடுவே. என் நேசரே, என் ஆத்ம நாயகரே, வந்திடுவீர். என் கண்ணீர் துடைத்திடவே, உம்மில் நான் மகிழ்ந்திடவே. என் கண்ணீர் துடைத்திடவே, உம்மில் நான் மகிழ்ந்திடவே. என் இயேசுவே, மத்தியவானில் வேகமே வந்திடுவீர். என் இயேசுவே, மத்தியவானில் வேகமே வந்திடுவீர். எனக்காய் காயப்பட்டதாம் பொன்முகம் மொத்தம் செய்திட. எனக்காய் காயப்பட்டதாம் பொன்முகம் மொத்தம் செய்திட. தண்ணீர் தேடும் மான்களைப் போல நானும் வாஞ்சிக்கிறேன். தண்ணீர் தேடும் மான்களைப் போல நானும் வாஞ்சிக்கிறேன். என் நேசரே, என் ஆத்ம நாயகரே, வந்திடுவீர். என் நேசரே, என் ஆத்ம நாயகரே, வந்திடுவீர். சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி 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 ராஜா. கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் 7 வார்த்தைகள் சொல்லியிருக்கிறார். அதில் 4ஆவது வார்த்தையாகிய மார்க்கு 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார்.
அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் பாடுபடும் பொழுது எல்லா பாடுகளையும் சகித்தார். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம், ஒரு நிகழ்ச்சியை அவரால் மறக்க முடியவில்லை. பிதா தன்னுடைய முகத்தை மறைத்த பொழுது இயேசுவால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பிதாவின் சித்தத்தின்படி எல்லா பாடுகளையும் அனுபவிக்க ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்ட பொழுது அவரால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இன்றைக்கும் நம்ம பிள்ளைகளை பார்த்து நம்ம ஏதாவது கோபப்பட்டுட்டோன்னு சொன்னால் கொஞ்ச நேரம் பிள்ளைகள்கிட்ட நம்ம என்ன செய்வோம், அமைதியாக இருப்போம். பிள்ளைய கண்டாலே நமக்கு ஒரு உள்ளுக்குள்ள மனதுக்குள்ள பாசம் இருக்கும். ஆனாலும் இந்த தவறை பண்ணிட்டாலேன்னு சொல்லி நமக்கு சில நேரம் ஒரு மனசாக இருக்கும். அப்போ இந்த பிள்ளை முகத்தை பார்த்து நம்ம பேச மாட்டோம். அந்த பிள்ளை உண்மையான அன்போடு நம்மகிட்ட பேசும்போது, ஏம்மா என் முகத்தை பார்த்தே பேச மாட்டேங்கன்னு கேட்பாங்க. அந்த அன்பு விலையேற பெற்றது, மேலானது. ஒரு தாயின் மேல், தகப்பன் மேல் வைத்திருக்கிற மேன்மையான ஒரு அன்பு, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு பாசத்தோடு வரக்கூடிய அன்பு. அதே போல தான் இயேசு பிதாவை நோக்கி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அந்த 3 மணி நேரமும் பிதாவினுடைய முகத்தை இயேசு காணவில்லை. ஏன் பிதா மறைந்து கொண்டார், முகத்தை மறைத்து கொண்டார் என்றால், நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் இயேசுனுடைய சரீரத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் சிலுவையிலே அந்த பாவத்தை மன்னிக்கும்படியாக அறையப்பட்டார். பாவங்களை பாராத சுத்த கண்ணர் இந்த பாவங்களெல்லாம் நமது பாவங்களெல்லாம் இயேசுவின் மீது சுமத்தப்பட்ட பொழுது பிதாவால் அதை பார்க்க முடியவில்லை. ஒரு பாவியாகவே தொங்குகிறார். பாவியை நேசிக்கிறார், பாவங்களை வெறுக்கிற தேவன். எனவே தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டார். இதுதான் இயேசுவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிறார், வியாகுலப்படுகிறார். ஒரு கொடிதான நேரம், இவ்வளோ பாடுகள் பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அந்த சூழ்நிலையிலும் ஒரு ஆறுதல் இல்லாதபடி, ஒரு ஆதரவு இல்லாதபடி பிதாவின் முகமும் மறைக்கப்பட்டு விட்டதே என்று சொல்லி அவர் அங்கலாய்க்கிறார். அதனால் அந்த வார்த்தை அவர் சிலுவையிலே சொல்லுகிறார். ஆனால் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. இந்த வேதத்திலே பார்க்கும்போது ஒருவரையும் அவர் கைவிடவில்லை. யோசுவா 1:5 சொல்லப்பட்டது, நான் யோசுவாவை பார்த்து சொல்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். வேதத்தில் யாரையாவது ஆண்டவர் கைவிட்டிருக்காரா? ஒருவரையும் கைவிட. கைவிடாத நேசர். இயேசுவை நம்பினோர் கைவிடப்படார் என்றுதான் வார்த்தை உள்ளது. அடுத்தபடியாக இந்த வழியாகத்தான் அவர் பிதாவை காண வேண்டும் என்றாலும் ஒப்பு கொடுக்கிறார் தன்னை. பெரிய ஒரு தியாகம், யாராலும் செய்ய முடியாத ஒரு தியாகம். மற்றவர்களுக்காக நாம் ஒரு உதவி தான் செய்வோமே ஒழிய சரீரத்தால் எந்த பாடும் என்ன செய்ய மாட்டோம், பட அனுமதிக்க மாட்டோம். ஒரு துக்கமாக கொஞ்ச நேரம் அவங்களுக்காக நம்ம துக்கப்படுவோம், பிறகு அதை அப்படியே மறந்துடுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்ன செய்தார்? பிதா முகத்தை மறைத்ததினால் அவர் துக்கப்பட்டார். நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் பாடுபட்டார். ஏசாயாவில் சொல்லப்பட்டது போல நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் பாடுபட்டார். என்றாலும் மற்றவங்களுக்காக பாவிகளை ரட்சிக்கும்படியாக அவர் கல்வாரி சிலுவையிலே அந்த பாடுகள் பட்டாலும் பிதாவினுடைய அன்பு அவருக்கு தேவையாக இருந்தது. பிதாவுடைய முகத்தை தேடினார், அதுவும் கிடைக்கவில்லை. ஆவியிலே கலங்கினார், வியாகுலப்பட்டார். வேதத்தில் எத்தனையோ பேர்கள் அப்படி கைவிடப்பட்டவர்கள் போல இருந்தாலும் அந்த கைவிடப்படும் நேரத்தில் கர்த்தர் அவர்களை தூக்கி விடுகிறார். ஆபிரகாமை பார்த்தோமானால் அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறியது, ஈசாக்கை கொடுத்தார். ஆனாலும்
ஆபிரகாமுடைய விசுவாசம் ஒரு அற்புதத்தை கொண்டு வந்தது. கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் என்ற ஒரு விசுவாசம், ஒரு ஆழ்ந்த விசுவாசம். அப்படி ஆபிரகாமுக்குள்ளே ஒரு விசுவாசம், யோசேப்புக்குள்ளே ஒரு விசுவாசம். யோசேப்புக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேற அவர் பட்ட பாடுகள் அநேகம் அநேகம். எல்லாவற்றையும் பொறுமையாய் கடந்து வந்தார், சகித்து கொண்டார். அது நிமித்தமாக அவர் பெரிய மேன்மையான பதவியில் உயர்த்தப்பட்டார். இப்படியாக இவ்விதத்தில் அநேகரையுமே பார்க்க முடியும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் என்று சொன்ன தேவன் எப்படி நம்மை கைவிட? ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. வியாதிகள் வரலாம், பாடுகள் வரலாம், உபத்திரங்கள் வரலாம், மற்றவர்கள் மூலமாக நிந்தை அவமானம் வரலாம். எல்லா பாடுகளையும் நாம் படும்போதும் அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லியிருக்கிறார். அப்போது நமக்கு வரக்கூடிய பாடுகள் இயேசு அறியாதபடி நமக்கு வராது. அவரை கடந்து தான் நம்மிடத்தில் அது வர வேண்டும். எனவே எந்த பாடுகளை குறித்தும் நாம் இந்த நாட்களிலே கவலைப்பட வேண்டாம். அதற்காக இயேசுடன் ஏன் இதை அனுமதித்தீர் என்று கேட்கவும் வேண்டாம். நமக்கு ஏன் என்று கேட்பதற்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. எந்த ஒரு காரியம் நன்மை ஆசீர்வாதம் கிடைக்கும்போது ஏன் அதுக்கு தண்டி நாம் கேட்கிறோமா? இல்லை. அதே போல் பாடுகள், வேதனைகள், சோதனைகள், இழப்புகள் வரும்போதும் ஏன் என்று நாம் கேட்க முடியாது, கேட்கவும் வேண்டாம். அதன் உள்ளே ஒரு அற்புதம் இருக்கும். ஒரு பாடு, ஒரு வேதனை, ஒரு கண்ணீர் வந்தால் சில காலம் மாத்திரம் அதை அனுமதிப்பார். அதற்கு பின்பாக நாம் நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் மேலான அற்புதங்களை அவர் வைத்திருப்பார், தருவார், செய்து முடிப்பார். அவருடைய நாமம் ஒருபோதும் நம்ம என்ன செய்யாது, வெட்கப்படுத்தாது. ஆபிரகாம் கூட நினைத்திருக்கலாம், ஏதாவது இப்படி பிள்ளையை பலியிட சொல்கிறாரு, என்ன செய்கிறது, ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட அவர் வாயிலிருந்து வரவில்லை. யோபு அதை போல நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்று ஆழ்ந்த விசுவாசத்தோடு அவர் சொல்கிறார். மிகவும் ஒரு ஆச்சரியமான காரியங்கள். அன்னாள் குழந்தை இல்லாது இருக்கும்போது ஆலயத்திலேயே கண்ணீர் வடிக்கிறாள். ஆண்டவர் சாமுவேலை கட்டளை கொடுக்கிறார். அந்த சாமுவேலை அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டாள். இப்போதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார். இனி அவர் பார்த்து கொள்வார் என்று அநேகரை நாம் சொல்ல முடியும். சகரியா எலிசபெத் வாழ்க்கையிலே குழந்தை இல்லாமல் இருந்த போதும் யோவான் ஸ்நானகர் பிறக்கும்படியாக ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இன்றைக்கும் அவர் சாட்சியாக இருக்கிறார். யோவான் ஸ்நானகன் சாட்சியாக இருக்கிறார். இதே போல் பாவத்தை பாராத சுத்த கண்டர். நாம் பாவம் செய்தோமானால், நமக்குள்ளே அக்கிரமம் இருக்குமானால் நம்மால் இயேசுவிடத்தில் பேச முடியாது. அவர் முகம் நமக்கு மறைக்கப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் பாவம் சுமத்தப்பட்டதினால், அக்கிரமம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுமத்தப்பட்டதினால் பிதாவுடைய முகம் மறைக்கப்பட்டது போல இன்றைக்கும் நம்முடைய உள்ளத்திலே பாவங்கள், அக்கிரமங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் நாம் ஆண்டவரோடு பேச முடியாது, ஜெபிக்க முடியாது. வேதத்தை திறந்தால் ஏதோ போல் இருக்கும். ஒரு பாட்டு பாடினா அதில் அர்த்தமே இருக்காது. நம்ம பாடுவோம், அந்த பிரசன்னத்தை உணர முடியாது, உணர்ந்து பாட முடியாது. காரணம் நம் உள்ளத்தில் உள்ள அக்கிரமம், பாவங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதோ ஒன்று இருக்கும். அதை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு சுத்திகரித்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாவத்தை கழுவ அவர் வல்லவராக இருக்கிறார். பாவத்தை வெறுக்கிறார், பாவியையோ நேசிக்கிறார். பாவத்தை பாராத சுத்த கண்ணர் என்று சொல்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். எலியாவை கொண்டு கர்த்தர் அநேக காரியங்களை செய்திருக்கிறார். மழை வேண்டாம் என்றால் மழை நின்றது, மழை வேண்டும் என்றால் மழை பெய்தது. இப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் இந்த நாட்களிலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம் தேசத்திலே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இரத்தம் சிந்தப்பட்ட பூமியாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் அநேக செய்திகளை பார்க்கிறோம், கேட்கிறோம்.
ஆண்டவரே இப்படியெல்லாம் தேசத்தில் நடக்கிறது, இந்த பாவங்களுக்கெல்லாம் காரணம் என்ன? நாம் ஜெபிக்காதது ஒரு காரணம். தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். யோபு மற்றவர்களுக்காக ஜெபித்த போது யோபனுடைய சிறையிருப்பு மாறிட்டு. இப்போ நாமும் இப்படிப்பட்ட காரியங்கள் இனி எங்கள் தேசத்தில் சம்பவிக்கக்கூடாதுப்பா. இந்த பூமி கல்வாரி சிலுவிலே சிந்தப்பட்ட இரத்தத்தின் அடையாளமாக இருக்க வேண்டுமே ஒழிய மனிதனுடைய இரத்தம் சிந்தாதபடி ஒரு பரிசுத்த பூமியாக மாற்றி தாரும் என்று நாம் கேட்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். எத்தனை வேதத்திலே பார்க்கும்போது எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஜெபித்து அநேக காரியங்களை மாற்றியிருக்கிறார்கள். சில தனிப்பட்ட முறையிலே கேட்கிறார்கள், என் வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்குமா நடக்காதா? நான் நல்லா தானே கோயிலுக்கு போகிறேன், நல்லா காணிக்கை கொடுக்கேன், எல்லா கூட்டத்திலையும் கலந்து கொள்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் ஏன் இது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேள்வி கேட்கும். நியாயமானது தான். மாம்சீகத்திலே நமக்கு அது தாங்க முடியாதது தான். ஏனப்பா இப்படி செய்தீர்? ஏன் ஆண்டவரே எனக்கு தெரியவில்லையே, நீர் ஏன் அனுமதித்தீர் என்று நாம் கேட்போம். ஆனால் கல்வாரி சிலுவிலே தொங்கிய இயேசு அப்படி கேட்கவில்லை. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஒப்பு கொடுத்தார். பிதாவின் முகம் மறைக்கப்பட்ட போதுதான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நாம் இன்றைக்கு உலக காரியத்தில் ஒரு சின்ன காரியத்துக்கு கூட ஏனென்று கேட்டு கலங்கி விடுகிறோம். அந்த கலக்கம் நமக்கு தேவையில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கலக்கம் வந்தால் அந்த கலக்கத்தில் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். நம்ம உள்ளத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். நாம் அதை தாங்கி கொள்ள வேண்டும். ஒரு கலக்கம் வந்தால் கட்டாயம் ஒரு தெளிவு வரும், ஒரு ஆறுதல் வரும். நமக்கு தெரியாது, ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு முள்செடியிலே ஒரு ஆட்டை ஆயத்தப்படுத்தி வைத்துவிட்டு அவனை சோதித்த தேவன் இன்றைக்கும் நமக்கு ஒரு சோதனை வரும்போது அவர் மறைந்திருந்து வெளிப்படுவார். நமக்கு தெரியாது. அந்த காரியம் சக்ஸஸ் ஆன பிறகு, ஜெயமான பிறகு, ஆசீர்வாதமாய் மாறின பிறகு, ஓ ஆண்டவர் இதற்காகத்தான் இதை அனுமதித்தாரோ என்று நாம் சிந்திக்கும் அளவுக்கு அவர் நமக்கு நன்மை செய்வார். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். மனிதர்களை நாம் நம்ப வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூடவே இருந்த சீஷர்களில் பேதுருவை நம்பினாரா? நம்பவில்லை. இது உமக்கு நேரிடக்கூடாது என்று சொல்லும்போது அப்பாலே எனக்கு பின்னாலே போய் சாத்தான் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு தெரியும் இப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாம் பாடுபட போகிறோம், இவ்வளோ வேதனையை சகிக்க போகிறோம். இந்த பேதுரு 3 தரம் மறுதளிப்பான், சேவல் கூவதற்கு முன்னே 3 தரம் மறுதளிப்பான், நம்மில் ஒருவர் காட்டி கொடுப்பான், எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால் எந்த மனிதனையும் நாம் என்ன செய்ய வேண்டாம்? நம்ப வேண்டாம். மனிதன் நீசன். நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். இந்த பொல்லாத உலகத்தில் எந்த மனிதனையும் நான் நம்ப வேண்டாம். நம்பக்கூடிய சூழ்நிலை இல்லை. இப்பொழுது காலங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று வாக்கு கொடுப்பார்கள். அவர்களால் முடியாது. என்ன செய்கிறதும்பாங்க. நாம் அவங்களே நம்பியிருப்போம். முடிவில் என்ன சொல்லுவாங்க? சரி என்ன செய்கிறது, எவ்வளோ ஈஸியாக சொல்லுவாங்க. நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் அந்த மனுஷனை நம்பி. கர்த்தர் அப்படி கைவிட மாட்டார். நம்ம மனுஷனை நம்பினோமானால் அவர் விலகி விடுவார். வசனத்தை பிடித்து கொண்டு கட்டாயம் என்ன செய்ய வேண்டும்? வசனத்தை பிடிக்க வேண்டும். இப்போ யாரெல்லாம் வெட்கப்பட்டா வாழ்க்கை? யாக்கோபு தன்னுடைய தாய் மாமன் லாபான் மூலமாக வெட்கப்பட்டான். நம்பினான். மாமா எப்படியெல்லாம் துரோகம் பண்ணான் என்பது நமக்கு தெரியும். யோசேப்பு சகோதரர்கள் மூலமாக வெட்கப்பட்டான். அநேக மனிதர்கள் மூலமாக வெட்கப்பட்டிருக்கிறார்கள். நாமும் தேவன் ஒருவரை தவிர எந்த மனிதரையும் நம்ப வேண்டாம், நேசிக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது, ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த ஆத்மாவையும் ஆண்டவர் தான் உண்டாக்கியிருக்கிறார், நேசிக்கிறார். அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? மனிதர்களை வெறுக்க வேண்டாம், கோபப்பட வேண்டாம், அவளை ஒதுக்க வேண்டாம். நேசித்து அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும்போது தானாக அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை
சாதகமாக கர்த்தர் நமக்கு மாற்றி தருவார். இது முடியாது, இது இனி 2, 3 தலைமுறைகளுக்கு பின்னால் எப்படி ஆகுமோ, அது சொத்தாக இருக்கலாம், நிலங்களாக இருக்கலாம், பூர்வீக சொத்தாக இருக்கலாம், இது என்னாலும் நமக்கு பிரச்சனையாக இருக்குமே, இதுக்கு ஒரு முடிவு உண்டாக்க வேண்டுமே என்று நாம் நினைப்போம். ஆனால் அது கூடாத காரியமாக இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடும்போது எல்லாவற்றையும் சாதகமாக நமக்கு மாற்றித்தர வல்லவராக இருக்கிறார். நினைப்பதற்கும் வேண்டிக்கிறதற்கும் மேலான காரியங்களை செய்ய வல்லவர். நாம் ஒன்றை நினைப்போம், கர்த்தர் ஒன்றை செய்வார். நமக்கே விளங்காது இது எப்படி ஆயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தை வசனங்களும் நம்முடைய உபத்திரவங்கள், பாடுகள், இழப்புகள் மூலமாக அது நன்மையாக வெளிப்படும். இவற்றெல்லாம் தாங்கிக்குள்ள நமக்கு பலன் வேண்டும். கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து அத்தனை பாடுகள் சகித்தார். எதற்காக? நமக்காக. பாவம் செய்தவர்கள் நாம். அடிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து பரிசுத்தர். இந்த உலகத்திலே தேவகுமாரனாக வெளிப்பட்ட தெய்வம். இன்றைக்கும் உலகம் நம்மை பரிகாசம்தான் செய்து கொண்டிருக்கிறது. எந்த மனித வார்த்தையும் நான் நம்ப வேண்டாம். மனிதன் சொல்லுகிற வார்த்தைகளை அப்படியே அகற்றிவிட்டு அதற்கு தகுந்த வேத வசனத்தை நாம் எடுத்து தியானித்து வாசித்தோமானால் நமக்கு அநேக அதிலிருந்து ஒரு நல்ல வரங்கள் வெளிப்படும். அந்த மனிதன் இப்படி சொன்னார், அவருக்கு என்ன பதில் சொல்லலாம்னு சொன்னால் கரெக்டாக ஆண்டவர் மாதிரி நடத்துவார். ஒருத்தர் கேட்டார், என்ன இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறீங்க, அவர் சிலுவையிலேருந்து இறங்கி ஓடி வரணும் வந்திருக்கலாமே, அவர் எவ்வளவு அற்புதம் செய்திருக்காரு, தன்னை பாதுகாத்து கொள்ள முடியலையே அப்படின்னு கேட்பாங்க. அந்த வேதத்தை பற்றி நாம் சொல்ல வேண்டும். கோழி, ஆடு, பன்றி, மாடு எல்லாவற்றையும் பலியிடுறீங்க, திருப்பி அதே பாவத்தை செய்கிறீங்க, அதே போல் பலியிட்டுட்டு வரீங்க. என்ன ஒரு மாற்றம் இருக்கிறது, என்ன ஒரு வித்தியாசம் இருக்கிறது? ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதன் செய்த பாவத்திற்கு மனிதனாகவே அவதாரம் எடுத்து சிலுவையில் இரத்தம் சிந்தினார். அந்த இரத்தம் எங்களை இன்றைக்கு ரட்சித்தது, எங்களை மாற்றியிருக்கிறது, முற்றிலும் எங்களை அவருக்குள்ளாக வழி நடத்துகிறது. இயேசுவே மெய்யான தெய்வம் என்று என்பதை எங்களை கொண்டு அறிய செய்கிறது. நாங்கள் அறிகிறோம், அநேகருக்கு அறிவிக்கிறோம். நாங்கள் கடந்து வந்த பாதைகளையும் கல்வாரி சிலுவையில் பாடுபட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்களை விடுதலை ஆக்கினதும், எங்களிடத்தில் இருக்கிற வேண்டாத குணங்களையெல்லாம் அகற்றியதும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காகவும் அவர் இரத்தம் சிந்திருக்கிறார். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும், இந்த உலகத்து 5 கண்டங்களுக்காகவும் அவர் இரத்தம் சிந்திருக்கிறார். இன்றைக்கி திருநெல்வேலியில் மாத்திரம் அல்ல, சென்னை மாநிலத்தில் மாத்திரம் அல்ல, அகில உலகத்திற்கு அவர் ரட்சகராக இருக்கிறார். எந்த நாட்டிற்கு போனாலும் இயேசு இயேசு என்ற நாமம் ஒலிக்கப்படுகிறது. நாமும் இதை போல இந்த லெந்து நாட்கள் என்றால் துளிர்விடும் காலம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நாம் எதிலே முன்னேறி இருக்கிறோம். எந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி ஒவ்வொரு லெந்து நாட்களிலும் துளிர் விட வேண்டும். புதிய துளிர். பட்டுப்போன ஒரு மரம் துளிர் விடும்போது பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கும். நாம் நினைத்திருக்கவே மாட்டோம், இந்த மரம் வெட்ட வேண்டியதான், இது கனி கொடுக்காது, இனி துளிர் விடாது. ஆனால் அடியிலேருந்து ஒரு துளிர் தோன்ற பண்ணுகிற தேவன் அந்த மரம் செழித்து பூத்து காய்த்து கனி கொடுக்க பண்ணுவார். அதே போல் நம்மையும் அவர் என்ன செய்வார்? ஒன்றுக்கும் உதவாதவள் நான் ஏன் இருக்கிறேன், என்னால் என்ன பிரயோஜனம் என்று நம்மை நாமே ஆராய்ந்து சோதிக்கும்போது வசனம் நம்மோடு பேசும். நீ எனக்குரியவள், உன்னை கொண்டு இன்னும் செய்ய வேண்டிய காரியம் அநேகம் இருக்கிறது. அன்றைக்கு சவுலை அழைக்கும்போது என்ன சொன்னார்? என் நாமத்தை நிமித்தம் அவன் பட வேண்டிய பாடுகள் அநேகம் உண்டு. ஆண்டுக்கு தெரியும், அவனை அழைக்கணும், அவ்வளோ பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கணும். அதற்கு பிறகு அந்த நிருபங்களெல்லாம் எழுத வைத்தார். அப்படிப்பட்ட தெய்வம். ஒன்றுக்கும் உதவாத நம்மை தனக்கு கருவியாக அவர் எடுத்து பயன்படுத்துவார். நமக்கே தெரியாது.
நமக்கு கொண்டு அவர் என்ன செய்ய போகிறார்? நம்மகிட்ட என்ன அறிவு இருக்குது? ஒரு வசனம் தெரியாது. ஆண்டவரை பற்றி ஒரு 4 பேர் கேட்டால் என்ன சொல்லணும்னு தெரியாது. அப்படி இருக்கிற நம்மை அவர் கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி சிரசிலே முள்முடி சூட்டப்பட்ட பொழுது வடிந்த கண்கள் வழியாக வடிந்த இரத்தத்தின் மூலம் அந்த இரத்தம் நம்மை கண்டது. அந்த கண்களால் நம்மை பார்த்திருக்கிறார். அதே இயேசுவைத்தான் நாம் ஆராதிக்கிறோம், பாடுகிறோம், துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்று இன்று என் உள்ளத்தில் இருக்கிறார், என்னோடு வாசம் பண்ணுகிறார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக நமக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே தொங்கினார். நமக்காக, நம்முடைய சந்ததிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இதே வல்லமையோடு ஊழியம் செய்ய வேண்டும். நாம் அப்படியே இருந்து விடக்கூடாது. தனிமிருந்து ஜெபித்து ஊழியம் செய்யலாம், அலைந்து திரிந்து ஊழியம் செய்யலாம், ஊழியத்தை தாங்கலாம். ஏதாவது அவருக்காக ஒன்று நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். சும்மா இருக்கக்கூடாது. இது நம்ம மேல் விழுந்த ஒரு பெரிய கடமை. நம்மை ரட்சித்ததற்கு ஒரு முகாந்தரம் இருக்க வேண்டும். ஏன் ரட்சித்தார்? நம்மை ஏன் அவர் தெரிந்து கொண்டார்? நம்முடைய வாழ்க்கையில் ஏன் அவர் குறுக்கிட்டார்? யார் அவர்? எதற்காக என்று நாம் ஆண்டவரோடு கேட்டு இன்னும் அதிகமாய் ஆவியிலே வளர வேண்டும். அவரிடத்திலே நாம் கேட்டோமானால் நம்மை உருவாக்குவார், பக்குவப்படுத்துவார், பயன்படுத்துவார். இந்த நாளிலும் கலக்கத்தோடு இருதயத்திலே கலங்கினவர்களாக, இனி என் வாழ்க்கையில் இப்படி நடக்குமா? நான் ஆண்டவருக்காக பிரயோஜனப்படுவேனா? என்னை ஒரு பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாரா என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கலங்காதிருங்கள், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தின முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். ஒவ்வொரு நாளும், இந்த 40 நாட்கள் மட்டும் அல்ல, ஒவ்வொரு நாளும் எனக்காய் மரித்தார், எனக்காய் கல்வாரி சிலுவையிலே தொங்கினார், எனக்காய் உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கு என்னோடு வாசம் பண்ணுகிறார் என்று நாம் ஒரு வைராக்கியத்தோடு வாழ வேண்டும். கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் இருக்க வேண்டும். எத்தனை பாடுகள், சோதனைகள். கல்வாரி சிலுவையிலே இயேசு பிதாவை விட்டு விலகினாரா? விலகவில்லை. பிதா தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டார் என்று வியாகுலப்பட்டார், துக்கப்பட்டார், அங்கலாய்த்தார். ஆனால் நாம் ஆண்டவரை விட்டு என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் விலகக்கூடாது. என்னதான் வரட்டும், நல்ல நண்பர்கள் மூலமாகவே சோதனை வரும். இவர்களா நம்மை எப்படி பேசிவிட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்குள்ள நபர்களெல்லாம் நம்மை பேசுவார்கள். நாம் சிரித்து கொண்டோம், உள்ளத்திலே சிரித்து கொள்ள வேண்டாம். முகம் மாறுபாட்டாலும் உள்ள சிரிக்க வேண்டும். பரவாயில்ல, ஏதோ ஒரு நன்மை வரப்போகுது, அதான் இவங்க கூட எப்படி செய்யிட்டாங்க, நம்மளை கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம் தைரியப்பட வேண்டும். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும், பலப்பட வேண்டும். இன்னும் முன்னேறும்படியான காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா நன்மைக்கே, எந்த ஒரு தீமை வந்தாலும் தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன். மீண்டுமாய் சொல்கிறேன், நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான காரியங்களை செய்கிற தேவன். நமக்கு அற்பமாய் தெரியும், தேவையற்றதாய் தெரியும், ஏன் என்று கேட்போம். அதன் நடுவிலே நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான காரியங்களை அவர் செய்து முடிப்பார். இந்த 2 நாட்களிலே இதுவரை இல்லாத ஒரு காரியத்தை கர்த்தருக்காக நாம் செய்வோம், ஜெபிப்போம். இன்னும் ஆண்டவரை பற்றி அறியாத ஜனங்களுக்கு அவரை பற்றி நாம் சொல்வோம். நம்மை பார்த்து அவர்கள் நீயா இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்கத்தக்கதான காரியங்களை அறியும்படியாக அவர்களையும் நாம் உருவாக்க வேண்டும். சீக்கிரத்தில் ஏற்றுக்கொள்வார்கள். பக்தன் சொன்னது போல, சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? அப்போ யார் மேல் விழுந்த கடமை? சுவிசேஷம் அறிவிப்பது நம்ம மேல் விழுந்த கடமை. கேட்டால்தான் அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்வார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். அப்போ நாம் செய்ய வேண்டிய காரியம் இயேசுவை பற்றி அறிவிக்க வேண்டும். யாரை பார்த்தால் ஒரு வார்த்தை சொல்லலாம்,
அது ரொம்ப லேசான காரியம். ஒரு தாயை போல் ஒரு பிள்ளை, கல்லூரி பிள்ளை பஸ்ஸில் பக்கத்தில் வந்தாலும் அவளோட அன்பாய் பேசி, பாட்டி ஒரு விக்கிரகத்தை வணங்கினவதாம்மா, ஒரு பூசாரி மகா, ஆண்டவர் இப்படி ரட்சித்தார், இப்படி ஆசீர்வதித்தார் அப்படி கேட்கும். அந்த அவங்க கேட்குறத பார்த்தாலே நமக்கு தெரியும் அவங்க உள்ளத்தில் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார் என்று சொல்லி. அதே போல் நம்முடைய நாவு சும்மா இருக்க விடக்கூடாது. துதிக்கவும் பாடவும் ஆண்டவரை பற்றி சொல்லவுமா இருக்க வேண்டும். மற்றொரு பார்வைக்கு நாம் அற்பமாய் தெரிந்தாலும் கர்த்தர் பார்வைக்கு இவள் என்னுடைய மகள் என்று சொல்லத்தக்கதான காரியங்களை அவர் மேல் அன்பு வைத்து அவருக்காக நாம் பாடுபட வேண்டும். கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் 100 ஆண்டு வாழப்போவதில்லை. இந்த காலங்களில் இருக்கிற கொஞ்ச காலத்தில் கர்த்தருக்காக வாழ்வோம். தாயோ தகப்பனோ மனைவியோ பிள்ளைகளோ கொஞ்ச நாள், முடிவு பரியந்தம் நிலை நிற்போம் ரட்சிக்கப்படுவான்னு சொன்னது போல் முடிவு பரியந்தம் நம்ம கர்த்தரையே பிடிப்போம். அவருடைய நித்திய ராஜ்யத்தில் நம்மை அவர் கொண்டு சேர்க்கும் வரை அவருக்காக பாடுபடுவோம், சகிப்போம். கர்த்தர் ஜெயம் தருவார், நம்மை ஒருபோதும் வெட்கப்பட விடமாட்டார் சொல்லியிருக்கிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி அந்த வார்த்தைகளெல்லாம் பிடித்து கொண்டு நாம் அவருக்காக வாழ்வோம். கர்த்தர் ஜெயம் தருவார். இந்த 2 நாட்களிலே நாம் துளிர் விடுவோம், ஏதாவது ஒரு காரியத்திலே துளிர் விடுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளில் நீ சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே, சோத்திரம் ஐயா. இதுவரைக்கும் உண்மை அறியாத ஜனங்கள் இருப்பார்கள். ஆனால் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கும் போதோ பார்க்கும்போதோ ஒரு வார்த்தையாக உள்ளத்தில் விதைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, ஏற்ற சமயத்தில் இந்த வார்த்தைகள் பிரதிபலிக்கட்டும் கர்த்தாவே, சோத்திரம் ஐயா. பரலோகத்தின் தேவனே, இந்த 2 நாட்களிலே அப்பா உம்முடைய தியாக காரியங்களெல்லாம் நாங்கள் தியானித்து உம்முடைய கல்வாரி சிலுவையின் இரத்தத்தை, நீ இரத்தம் சிந்தின முகத்தை, நீ காயப்பட்ட முகத்தை நாங்கள் பார்த்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணக்கூடிய கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரிசுத்தருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் நாங்கள் உதவி செய்யும்படியாக எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். உம்முடைய ஊழியம் இன்னும் வளரட்டும், தேசமெங்கிலும் உலகமெங்கிலும் உம்முடைய வசனம் பரவட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ரட்சித்து தாரும். இந்த கடைசி நாட்களிலே அப்பா சோதனை ரட்சிக்கக்கூடாதபடி உம்முடைய கரம் குறுகி போகவில்லை. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாங்கள் விதைக்கிறோம், அதை விளைய செய்யும். 1, 10, 30, 60, 100 மடங்கு பலனை காண செய்யும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.